ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதமானது நாளை பிறக்க உள்ளது. மார்கழி முதல் நாள் அன்று அந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1100 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் 900 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். கான்டாக்ட் 88 70 10 75 27. இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கெனே தனியாகவே ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் இந்த மார்கழி மாதமானது தனி சிறப்புகள் மிக்க மாதம். அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டிற்குரிய காலமாகவும் சொல்லப்படுது. அத்தகைய மாதங்களில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் மார்கழி மாதத்தினுடைய காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து பூஜைகள் எல்லாம் செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். கோவில்களில் பூஜைகள், பஜனைகள் செய்வது, இறைவனை ஆராதனை செய்வதும் என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள். அப்படியான இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரமும் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவினுடைய பதிவில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிக்கணும். அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரால் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பச்சரிசி மாவில் வாசலில் கோலங்களை போடுங்கள். இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவில் போடுவது போல வேறு புண்ணியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாது. ஹரி ஹரி என்பது பெருமாளையும், சி என்பது சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவில் கோலங்களை போட வேண்டும். அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணும் எறும்புகள் நம் குடும்பம் என்றென்றைக்குமே தழைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அடுத்து வீட்டு நிலைவாசலில் 2 தீபங்களை ஏற்ற வேண்டும். இதற்கு 2 மண்ணாலான அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரி, பஞ்சத்திரி 2ஐயும் ஒன்றாக திரித்து போடுங்க. அத்துடன் இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ பயன்படுத்திக்கோங்க. அன்னாச்சி பூன்றது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது. 6 முத்துக்களை உடைய அன்னாச்சி பூவை போட்டு தீபங்களை ஏற்ற வேண்டும். இத்துடன் சந்தனம் வாசம் உள்ள இந்த ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைக்க வேண்டும். இதில் சேர்க்கக்கூடிய நெய், பஞ்சுத்திரி, தாமரை தண்டு இவை எல்லாமே மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல இதில் சேர்க்கக்கூடிய 6 மொட்டுக்கள் உடைய அன்னாச்சி 6 என்பது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண். சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது. இத்தனையும் சேர்த்து நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபங்கள் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது. இது எல்லாமே செய்த பின்னாடி நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து எப்போதும் போல உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடங்கலாம். மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கும் இல்லத்தில் அரிசியும் சிவனும் இணைந்து வருவதுடன் மகாலட்சுமி தாயார், சுக்கிரன், ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்மளுடைய இல்லத்திற்கு தேடி வர வைத்து நல்ல முறையில் நாம் வாழ அவர்களுடைய அருளை பெறலாம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்பது ஒரு நியதியோ, அதே போல இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம தினந்தோறும் சொல்லணும். அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு
அதுக்கு பின்னாடி நம்ம வந்து வாசலுக்குலாம் நீர்லாம் தெளிப்போம். அதெல்லாம் தெளித்து முடிச்சுட்டு நம்ம கோலம்லாம் போட்டு நம்மளுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரம் என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஓம் நமோ நாராயண நமக, ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். குறைந்தபட்சம் 9 முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த ஒரு மந்திரத்தை மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உச்சரித்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்களும் சரி, அவை அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரம்ம முகூர்த்த வேளையில் சொல்லும் பொழுது தான் இதற்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஓம் நமோ நாராயண நமக, ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் 9 முறை, முடிந்த வரைக்கும் 108 முறை சொல்வது மிகவும் சிறப்பு. அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யலாம். அது என்னன்றதை பார்க்கலாம். மற்ற மாதங்களை காட்டிலுமே மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை, திருவெண்பாவை பாடுவது அல்லது கேட்பது, பஜனை பாடுதல் புண்ணியமாகும். மார்கழியில் திருமண சுபகாரியங்கள் நடத்தப்படவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல், ஜாதகம் பரிமாற்றம், கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்களை செய்யலாம். அதே போல புதிய சொத்துக்கள் வாங்குதல், அதாவது நிலம், வீடு, மனை வாங்க முன்பணம் கொடுப்பதும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். அதிகாலையில் எழுந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். மார்கழி மாதம் விதை வளர்ப்பதற்கான காலம். இந்த காலத்தில் விதை வந்து விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல்கள் வந்து இருக்காது. இதனால தான் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதனால அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது என முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர். மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல், வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல், புதிய அலுவலக கட்டிடத்திற்கு மாறுதல் கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார். திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்தல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் கூடாது. மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அதே போல் இந்த மார்கழி மாதம் தொடங்கினதுலேருந்து இந்த மார்கழி மாதம் முடியும் வரை அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணும்னாலுமே சொல்லலாம். இவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றும் பொழுது தான் அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.